அடுத்ததாக தென்னிந்தியாவுடைய மான்செஸ்டர் என்று அழைக்கப்படக்கூடிய கோவை மாநகரத்துடைய எதிர்பார்ப்பு என்ன, பட்ஜெட்டில் அவர்கள் அரசிடமிருந்து என்ன எதிர்நோக்கி இருக்கிறார்கள் என்ற கள தகவலுடைய சிறப்பு செய்தியாளர் குருசாமி தற்போது கோவையிலுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கு? கடந்த காலங்களில் மெட்ரோ மாதிரியான நிறைய திட்டங்கள் கோவைக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. இப்ப என்ன எதிர்பார்ப்பு, அவசியமா எது மாதிரியான திட்டங்கள் தேவைப்படுது? தேவப்பிரியன், கோவையை பொறுத்தவரை கோவையில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோருடைய நீண்டகால கோரிக்கையாக இருந்து வருவது குறுந்தொழில்பேட்டைகள் அமைத்து தர வேண்டும் என்பதுதான். அது தற்போது மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாகி வரக்கூடிய நிலையில் தமிழக அரசு தொழில்பேட்டைகள் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக கோவையில் இருக்கக்கூடிய அனைத்து சிறு குறு தொழில் அமைப்புகள் இது தொடர்பாக தமிழக அரசிடம் வேண்டுகோளை வைத்திருக்கிறார்கள். நகரம் வேகமாக வளர்ச்சியடையாக ஆங்காங்கே இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் கூடங்கள் குடியிருப்பு பகுதிக்குள் இருப்பதால் தொடர்ச்சியாக சிக்கல்கள் ஏற்பட்டு வரக்கூடிய நிலையில் தனியாக சிறு குறு ஜாப் ஆர்டர்கள் செய்யக்கூடிய சிறு குறு தொழில்களுக்கு தனியாக தொழில்பேட்டை அமைத்து தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை பிரதானமாக எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக அனைத்து அமைப்புகள் சார்பில் அரசிடம் வலியுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பான முக்கியமான அறிவிப்பு இன்றைய தினம் வெளியாகும் என்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் கோவையில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் முனைவோர் காத்திருக்கிறார்கள். இதை தவிர்த்து அரசிடமிருந்து தங்களுக்கு இந்த மின்கட்டணம் கடந்த 4-5 ஆண்டுகளாகவே மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து வரக்கூடிய நிலையில் நிலை கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் முன்வைத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இது தொடர்பாக அரசிடம் பல முறை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது அதற்கான அறிவிப்புகள் வெளியாகும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது. கடைசி பட்ஜெட் இந்த திமுக அரசினுடைய இந்த நிதி ஆண்டு வரக்கூடிய பட்ஜெட் கடைசி பட்ஜெட்டாக இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு முக்கிய சலுகைகள் அறிவிப்புகள் இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் இந்த சலுகைகள் தங்களுக்கு வழங்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்புடன் இருக்கிறார்கள். இதை தவிர்த்து அரசிடமிருந்து வரக்கூடிய மானியங்கள் மிகவும் காலதாமதமாக கொடுக்கப்பட்டு வருவதாகவும் 6 மாதங்களுக்குள் கொடுக்கப்பட வேண்டிய இந்த மானியங்கள் அனைத்துமே இந்த கடந்த 2.5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கொடுக்கப்பட்டு வருவதாகவும் இந்த காலதாமதத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை நிதியமைச்சகம் ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இதற்கான வரைமுறைகள் அனைத்தும் இன்றைய நிதிநிலை அறிக்கையில் இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. இதனிடையே கோவையில் பல்வேறு இடங்களில் இந்த நிதிநிலை அறிக்கையினை நேரடியாக பார்ப்பதற்கான ஏற்பாடுகளை தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பெரிய அளவிலான எல்இடி திரைகள் அமைக்கக்கூடிய பணிகளானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலை 9:30 மணி முதல் சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்துமே நேரடியாக செய்வதற்கான ஏற்பாடுகள் தற்போது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கோவை நகரில் காந்திபுரம் மற்றும் ரேஸ்கோர்ஸ் ஆகிய 2 இடங்களில் மக்கள் அதிகமாக கூடிய இடங்களில் இந்த சட்டசபை நிகழ்வுகளை நேரடியாக பட்ஜெட் நிகழ்வுகளை நேரடியாக காட்டுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதை தவிர்த்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகள் என அனைத்து இடங்களிலும் சுமார் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் இதுபோன்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதேபோன்று தமிழகம் முழுவதும் இந்த எல்சிடி திரைகள் மூலம் இந்த நிதிநிலை அறிக்கையை காட்டுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பல்வேறு அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் கோவையை பொறுத்தவரை சிறு குறு தொழில்களுக்கான பெரிய அளவிலான அறிவிப்புகள் இருக்கும் என்பது இருக்கக்கூடிய தொழில் முனைவோரது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. கோவை மாநகர மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்ற கள தகவலை கொடுத்தீங்க குருசாமி, உங்களுடைய தகவலுக்கு நன்றி. அடுத்ததாக திருச்சி மாநகர மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது என்ற விவரங்களை நிகழ்ச்சியுடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரன் தற்போது திருச்சி அண்மை காலமாக தொழில்மயப்படுத்தப்பட்டு வருது. நிறைய சுற்றுப்புற தொழிற்சாலைகள் அங்க வந்துட்டு இருக்கு. ஐடி பார்க் மாதிரியான இனிஷியேட்டிவ் அரசு எடுத்திருக்காங்க. இப்ப என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் மக்கள்கிட்ட இருக்கு? அடித்தட்டு மக்கள், ஏழை மக்களுக்கு என்ன மாதிரியான தேவைகள் இப்ப தேவை இருக்கு? திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருச்சியில் வேளாண் பகுதியும் முக்கிய பணிகளாக இருக்கிறது. அதே போன்று சிறு குறு தொழிலுக்கும் முக்கியமான பகுதியாக இருக்கிறது. இதற்காக பார்த்தீங்கன்னா 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து முனையம் கட்டப்பட்டிருக்கு. அது முடியும் தருவாயில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் டைட்டல் பார்க் 343 கோடி ரூபாயில் டைட்டல் பார்க் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கின்றன. அதே போன்று புதிய மார்க்கெட் போன்ற சுற்று சாலைகள் போன்றவையெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் மக்களுடன் ஒன்றிணையக்கூடிய பகுதியாக பார்க்கக்கூடிய
திருச்சி மாநகர் உள்ள பாத்தீங்கன்னா சாலை போக்குவரத்து வந்து இங்க மிக கடுமையாக இருக்கிறது. குறிப்பாக நாம் தற்போது பால் பண்ணையில இருக்கிறோம், திருச்சி பால் பண்ணையில இருக்கிறோம். இங்க இருந்து தஞ்சாவூர் ஹைவேல பாத்தீங்கன்னா நெருக்க ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம் மக்கள் இது ஒரு தேசிய நெடுஞ்சாலையாக இருந்தாலும் எப்படி மக்கள் அடர்த்தி அதிகமாக இருக்கிறது, சாலையை கடப்பதற்கான பாதைகள் இல்லாம இருக்கிறது, நிறைய விபத்துகள் இந்த பகுதியில் ஏற்படுது, இதனால அணுகு சாலைகள் இல்லாம இருக்கிறது அப்படின்றது 10 ஆண்டு கால கோரிக்கையாக இந்த மக்களினுடைய கோரிக்கையாக இது இருக்கிறது. அதே போன்று பாத்தீங்கன்னா காவிரி ஆற்றில் வந்து பாலம் கட்ட வேண்டும், புதிய பாலம், போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கான காவிரி பாலம் கட்ட வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கை இருக்கிறது. குறிப்பாக விவசாய பணிக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உய்யங்கொண்டான் கால்வாயை வந்து வெறும் இந்த பாசனத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மிகவும் பயன்பாடு தரக்கூடிய உய்யகொண்டான் கால்வாயில சீரமைக்க வேண்டும். அங்க வந்து சாக்கடை கழிவுநீர் கலக்குது விவசாயிகளுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. இது போன்ற பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் இருந்தாலும் மக்களுடன் அன்றாட இருக்கக்கூடிய சிறிய பிரச்சனைகள் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. அதனை சீர் செய்து இந்த பட்ஜெட்டில் கிடைக்குமா என்பதை அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தேவப்பிரியன், திருச்சி மாநகர மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கு, அடிப்படை கட்டுமானத்தில் என்னமான தேவை இருக்கு அப்படின்ற விரிவான தகவலை பயந்துகிறவர் உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி. அடுத்ததாக தமிழக அரசுடைய பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில் கட்டுமான தொழிலாளர்கள், மீனவர்கள் போன்ற அன்றாட வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது என்பதை அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் வாயிலாக பார்க்கலாம். செங்கல், சிமெண்ட், மணல், கம்பி இதெல்லாம் வந்து கட்டுமான பொருளுக்கு தேவையான இது. அதில் வந்து விலைவாசி ஒரு குறைஞ்சாத்தேன் அவங்க கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்களுக்கும் ஒரு சாதகமாக இருக்கும், ஏழ்மையான மக்கள் வீடு கட்டுறதுக்கும் ஒரு நல்ல ஒரு பயனடையும். அதனால் கொஞ்சம் இந்த விலைவாசியை வந்து அரசு கவனத்துக்கு எடுத்து அதுக்கான அமைச்சர் அவர்களுக்கு நல்ல முடிவு எடுக்கும்படி வருகின்ற பட்ஜெட்டில் அதை அறிவிக்குமாறு தலைமையோடு கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆன்லைன் வைப்பதை கண்டிப்பாக தடை செய்யணும். இதனால் பல சிறு குறு தொழிற்சாலைகள், தொழில் நிறுவனங்கள் தொழில் செய்ய முடியாமல் முடங்கி போயுள்ளன. ராமநாதன் நகராட்சியை மாநகராட்சியாக உயர்த்த வேண்டும். அந்த மாநகராட்சி உயர்த்தும் போது அடிப்படை வசதியை மேம்படுத்தும் வகையிலே தேவையான நிதிகளை கொடுத்து அதே நேரத்தில் மக்களுக்கு எந்த விதமும் வரி வேறு செய்யக்கூடாது. எங்களுக்கு இந்த தடைக்கால நிவாரணம் 8000 60 நாள் தடைக்காலத்தில் 8000 ரூபாய் காணாது. எங்களுக்கு தடைக்கால நிவாரணத்தை கூடுதலா உயர்த்தி வழங்கணும். இதுபோக கடலுக்கு போகும் மீனவர்கள் ஹார்ட் அட்டாக்ல இறந்தா அவர்களுக்கும் இந்த கடல்ல மூழ்கி இறக்கிற மீனவர்களுடைய தொகையை கொடுக்கணும். எங்களுடைய பொருட்கள் மாலு, கயிறு இதுகளுக்கெல்லாம் ஜிஎஸ்டி வரி ரொம்ப கூடுதலா இருக்கு. அதையெல்லாம் கொஞ்சம் குறைச்சி எங்களுக்கு வழங்கினா தான் எங்களுக்கு நல்லா இருக்கு.